அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்சி மாறி வாக்களிக்க தாவேக எம்எல்ஏவிடம் ரூபாய் 35 கோடி பேரம் பேசியதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கும் விதமாக அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூடிய இளையராஜா என்பவரிடம் பேரம் பேசியதாக இளையராஜா என்ற நபர், திருநாவுக்கரசு என்ற நபர் கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து தற்போது மேலும் 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கை எதனால் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்தான இந்த அறிக்கையில சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க இருப்பதாகவும், அப்பொழுது தங்கள் கட்சிக்கு ஆதரவாக தாங்கள் வாக்களிக்க விட வேண்டும் என்றும் 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசி இருப்பதாகவும் அதில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநாவுக்கரசு சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அப்பொழுது ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்த சிலர் கேட்டுக்கொண்டதன் பிறகு தான் தொடர்பு கொள்வதாகவும், நேரில் சந்திக்க வேண்டும் என்று பேசுவதால், ஆனால் தான் வேற பணியில் இருப்பதாக கூறி இளையராஜா தொடர்பை துண்டித்த நிலையிலும் மீண்டும் தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு இளையராஜாவிடம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும், ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது வாக்கெடுப்பு எதிராக எங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு சன்மானமாக 35 கோடி ரூபாய் வரை தருவதாகவும் ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த இளையராஜா, எனக்கு விருப்பமில்லை, இனிமேலும் பேசாது என்று கண்டிப்புடன் கூறிய போதும் தொடர்ச்சியாக அவர்கள் பேசியதாகவும், மேலும் தாங்கள் பேசியதை வெளியே தெரிவித்தால் இளையராஜா அவர்களையும் அவரது குடும்பத்தினரும் பின்விளையை சந்திக்க நேரிடும் என்று திருநாவுக்கரசு மிரட்டியதாகவும் புகார் அளித்திருந்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 29ஆம் தேதி அன்று காவல் ஆணையரிடம் நேரடியாக புகார் அளிக்கப்பட்டதாகவும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவிலான தன்னிடம் தனது மக்கள் பணியை செய்யக்கூடாது என்பதற்காகவும், தனது பேச்சு குறும்பட லஞ்சம் தர முயற்சித்தோடு தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் வரையில திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்புலாக செயல்படும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்ததாகவும், அதன் அடிப்படையில தான் திருவைக்கண்ணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு என்ற நபர் முதலில் கைது செய்யப்பட்டதாகவும், அவருக்கு பின்னணியாக செயல்பட்ட திருச்சியை சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணையில் தான் திமுக முன்னாள் அமைச்சராக கூடிய செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் என்பவர்களுடன் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட எதிரி நரேஷை சென்னையில் சந்தித்ததும், செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோரின் 60 பேரிலே திருநாவுக்கரசு வழக்கின் இந்த திருநாவுக்கரசு சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை தொடர்பு கொண்டு இது போன்ற செயலில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருப்பதாகவும், இவ்வழக்கில் மேலும் 2 பேரை கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்றிருப்பதாகவும் காவல்துறை அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தால் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாகவும், இவர்கள் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு சட்டப்பேரவையில தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக, சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றதாகவும், 35 கோடி ரூபாய் அளவில் இவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க அவர்கள் பேரம் பேசியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்சி மாறி வாக்களிக்க தாவேக எம்எல்ஏவிடம் ரூபாய் 35 கோடி பேரம் பேசியதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IBDS திருநாவுக்கரசு என்பவர் மூலமாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக சென்னை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியை சேர்ந்த ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இளையராஜா. இவர் திருவல்லிக்கேணி சட்டமன்ற அலுவலகத்தில் இருந்த போது தன்னை தொடர்பு கொண்ட ஒரு நபர் தனக்கு பேரம் பேசியதாகவும், தனக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதோடு இல்லாமல் இதை பற்றி வெளியே கூறினால் தன்னையும் தனது குடும்பத்தையும் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியதாக கூறி காவல் ஆணையரிடம் ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில்
திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று அதிகாலை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகர்ஸ் என்ற யூடியூபரை கைது செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக மேலும் 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று கரூரில் கூட சோதனைகள்லாம் நடத்தி கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இது குறித்து காவல்துறை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய தகவல்களை பார்க்க என்றால், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும், ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அத்தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது எங்களுக்கு சாதகமாக தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி 35 கோடி ரூபாய் வரை தருவதாக ஆசை வார்த்தை காட்டியுள்ளதாக அவர் புகாரை தெரிவித்திருப்பதாக காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து இளையராஜா இதனை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்து தனக்கு விருப்பமில்லை எனவும் இனிமேல் தன்னிடம் பேசக்கூடாது என்று கண்டிப்புடன் கூறிய போதும் தொடர்ந்து அவர் தொலைபேசியில் அழைத்ததாகவும், தான் பியது குறித்து வெளியே தெரிவித்தால் உங்களையும் உங்களது குடும்பத்தாரும் பின்வழிகளை சந்திக்க வேண்டும் என்று மிரட்டியதாகவும் அவர் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இதன் பின்னணியில் வேறு சில கட்சிகளை சேர்ந்த நபர்கள் இருப்பதாக அவர் மிரட்டியதாகவும், அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். தனது பேச்சுக்கு உட்பட லஞ்சம் தர முயற்சித்தோடு தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் திருநாவாசு மற்றும் அவருக்கு பின்புலமாக செயல்படக்கூடிய நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்த அடிப்படையில் தான் வழக்குகள் பதிவு செய்து அரும்பாக்கத்தை சேர்ந்த அந்த யூடியூபர் திருநாகத்தை முதலில் கைது செய்ததாகவும், அவருக்கு பின்னணியாக செயல்பட்ட நபர் யார் என்று விசாரணையில்தான் திருச்சியை சேர்ந்த நரேஷ் மற்றும் சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களிடம் நடத்திய விசாரணையில் தான் இதில் கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் அசோக்குமார் என்பவருக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததாகவும், குறிப்பாக நரேஷ் என்ற நபர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் அறிவுறுத்தலின் பேரில் சென்னையில் தங்கி திருநாவுக்கரசை சந்தித்து இது போன்ற சேவையில் ஈடுபட அறிவுறுத்ததாகவும், இந்த சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லாமல் 12 சட்டமன்ற உறுப்பினர் வரை இவர்கள் பேரம் பேசி இது போன்ற செயலில் ஈடுபட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இளையராஜாவை தொடர்பு கொண்டு இது போன்ற செயலில் ஈடுபட்ட திருநாவுக்கரசுக்கு பின்புலமாக நரேஷ் ஈடுபட்டதாகவும், அதற்கு துணையாக கரூரை அந்த 2 நபர்களும் அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதே போல அவர் சகோதரர் அசோக் குமாரும் பின்னணியில் இருந்து செயல்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஒவ்வொரு நபர்களுக்கும் 35 கோடி முதல் 100 கோடி வரை அவர்கள் பேரம் பேசியதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டது. தற்போது காவல்துறை அதிகாரப்பூர்வ அறிக்கையில் 35 கோடி வரை அவர்கள் பேரம் பேசியதாக இளையராஜா தங்களது புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். 12 எம்எல்ஏக்கள் வரை இவர்கள் பேரம் பேசி அவர்களை வாங்க இவர்கள் முயற்சி செய்ததாகவும், இந்த ஆட்சியை கவிழ்க்கவும் இந்த தீர்மானம் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வரவும் இவர்களுக்கு இந்த பேரங்களை பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் கொடுக்க முயன்றதோடு தங்களை கொலை மிரட்டல் கொடுத்ததாக இளையராஜா என்ற சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அசோக் குமார் அதாவது செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமாரை தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும், செந்தில் பாலாஜி அவர்களிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.